சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் இடைமுழக்கத்தின் செய்தியூடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. என்று வெள்ளிக்கிழமை 24ஆம் நாள் ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய செய்தியாக உங்களோடு நான் இணைத்துக் கொள்கின்றேன். முதலிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பிலே பிமல் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் ஒரு தமிழினத்தின் சாபக்கேடு என்று அர்ச்சுனா தொடர்பிலே பிமல் ரத்நாயக்க அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் நாடாளுமன்றத்திலே அவசியமற்ற கேவலமான மற்றும் வக்கிரமான முறையிலே நடந்து கொள்ளும் உறுப்பினர்கள் 1-2 பேர் இருக்கின்றனர் என்று தான் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். அவர்கள் மனநோயாளி என்பதால் பொறுமையுடன் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். நாடாளுமன்றத்திலே நேற்று, அதாவது 23ஆம் நாள் ஜூலை மாதம் உரையாற்றும் போதுதான் அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தமிழ் மக்களுக்கு அவமானம் சேர்க்கும் ஒரு நபர் என்றும், எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நடந்து கொண்ட விதத்தை அவதானித்தீர்களா? அவை மேக் மூலம் கேட்காமல் இருக்கலாம், காணொளிகளிலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாடாளுமன்றத்தின் 4 சுவர்கள் தான் சாட்சியாகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, வெளியே செல்லும் போது கூட இப்படித்தான் நடந்து கொள்கிறார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்த முடியாத நிலை என்று ஏற்பட்டுள்ளது என்றும் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கின்றார். அவருக்கு அருகில் இருக்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் பொன்னம்பலம் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார், கையளித்திருக்கின்றார். முன்னர் சபாநாயகருக்கு சபாநாயகர் கரு ஜெயசூரியவை இங்கிருந்து நாற்காலிகளால் தாக்கியுள்ளனர். ஆனாலும் இந்த அளவுக்கு கேவலமான முறையில் யாரும் பேசியது இல்லை என்று அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது அர்ச்சுனா ராமநாதன் ஏதோ கூற முயற்சித்திருக்கின்றார். மடையனை போன்று நடந்து கொள்ள வேண்டாம், நாடாளுமன்றத்தை நகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என்று சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார். அர்ச்சுனா எம்பி குறித்து இதற்கு முன்பும் அவதூறான முறையிலே பேசியுள்ளார் என்று சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அங்கு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியற்ற வகையில் பேசுவது பொருத்தமானது அல்ல என்று தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் மடையனை போன்ற கதைகளை கூற வேண்டாம் என்று கூறுவதை தவிர்க்கவும், நீங்கள் நிலையற் கட்டளைகளை தெரிந்து கொண்டு வாருங்கள். பிமல் ரத்நாயக்க குமார் பொன்னம்பலம் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றி கூறினார். இங்கு அத்தகையதொரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. இங்குள்ளவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி, குமார் பொன்னம்பலத்தின் மகன் ஆவார் என சஜித் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதையடுத்து குறுக்கிட்ட அர்ச்சுனா எம்பி, நான் சைக்கோவாக இருக்கலாம், ஆனால் ஓரின சேர்க்கையாளர் அல்ல என்று சபையிலே தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் நேற்று நாடாளுமன்றத்திலே நடைபெற்றிருக்கிறது. நாங்களும் ஒரு காணொளி வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அர்ச்சுனா ராமநாதன் எம்பி அவர்கள் மற்றும் பிமல் ரத்நாயக்க மற்றும் சபாநாயகர் பேசியதுடன் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வாதிட்டதையும் நாங்கள் அந்த காணொளி வாயிலாக காணக்கூடியதாக இருந்தது. மேலும் ஒரு செய்தியை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். சீன நாட்டவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற விடயம்தான் அந்த செய்தி. கொழும்பு துறைமுக நகரத்தில் ஒரு சீன நாட்டவர் கடத்தி கொலை செய்த சம்பவத்திலே சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சொகுசு ஜீப், அதாவது நேற்று பாதுகா பகுதியிலே கைவிடப்பட்ட நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பாதுகாவில் உள்ள பஹரபோப் சந்தியில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட போது பின்னோக்கி செல்கின்ற கியரில் இருந்ததாகத்தான் இந்த காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த ஜீப்புக்குள்ளே இரத்தக்கரைகள் காணப்பட்டதாகவும், அந்த வாகனத்தின் கை ரேகை சோதனைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. சம்பந்தப்பட்ட ஜீப்பில் வந்த 3 சீன நாட்டவர்கள் ஒரு முச்சக்கர வண்டியில் கொள்ளுப்பட்டி நோக்கி தப்பிச் சென்றதாக முதல்கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. தப்பிச் சென்ற 3 சீன நாட்டவர்களில் 2 நேற்று கட்டநாயக்க விமான நிலையம் அருகே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
அத்துடன் சந்தேக நபர்களை கொள்ளுப்பட்டிக்கு ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டி ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டு கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றார்கள். இந்த மோதல் மற்றும் கடத்தலில் பலியான சீன நாட்டவரின் சடலம் எகிலியகுடவின் கந்தான பகுதியிலே உள்ள ஒரு வனப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் அதனை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த விடயம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. மேலும் இந்த டெங்கு பரிசோதனைக்காக சென்ற பொழுது கைத்துப்பாக்கி ஒன்று சிக்கி இருக்கின்றது. பாத்திரமுல்லையிலே டெங்கு ஒழிப்பு தொடர்பான விசேட சோதனை மற்றும் கள ஆய்வின் போது தான் இந்த துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டத்துடன் இணைந்து பாத்திரமுல்லை பெலவத்தவில் உள்ள வளாகத்திலே நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போது அசுத்தமான நிலையில் இருந்த ஒரு வீட்டில் உயிருள்ள கொசுப்புழுக்களுடன் ஒரு செயல்படும் துப்பாக்கியையும் அதிகாரிகள் கண்டெடுத்திருக்கின்றார்கள். இந்த சோதனை நடவடிக்கையானது பாத்திரமுள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தில் பொது சுகாதார ஆய்வாளர்களால் போலீசார், இராணுவம், விமானப்படை மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தின் ஆதரவுடனேயே நேற்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையில் இலங்கையிலே தற்பொழுது 70,000 தாண்டி இருக்கிறது என்று நினைக்கிறேன். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை, அந்த டெங்கை ஒழிப்பதற்காக அதிகாரிகள் பெரும் சிரமப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை தவிர்க்க வேண்டிய அந்த கட்டாயத்தின் பேரில் எல்லோருமே இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அத்துடனே இன்னும் ஒரு செய்தி, அதாவது இந்த தேச விகாரை, அதாவது தையிட்டியில் மக்களுக்கு சொந்தமான காணி மக்களுக்கும் பிகாரைக்கு சொந்தமான காணி பிகாராதிபதியிடமும் ஓரிரு வாரங்களிலே ஒப்படைக்க முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் பேராசிரியர் கானி தும்ப சுனில் செனவி தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை விஜயம் செய்த அமைச்சர் மருதனார் மடத்திலே வீதியொன்றின் பெயர் பலகையை திரை நீக்கம் செய்யும் நிகழ்விலே கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். தையிட்டி விகாரை தொடர்பில் அரசாங்கம் அனைத்து தரப்பினரையும் அழைத்து விரிவான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக நீதி அமைச்சர் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கடற்றொழில் அமைச்சர், வடமாகாண ஆளுநர், யாழ் மாவட்ட செயலாளர், வலிவடக்கு பிரதேச செயலாளர், நில அளவை துணைக்களத்தினர் ஆகியோருடன் நமது அமைச்சும் பலமுறை ஒன்று கூடி கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளோம். அத்துடன் காணி உரிமையாளர்களுடனும் பேச்சு நடத்தியிருக்கிறோம். அந்த கலந்துரையாடல்களில் முதல் கட்டமாக சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு நில அளவை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக முயற்சித்த வேளை அங்கு ஏற்பட்ட சிறிய பிரச்சனை காரணமாக அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. எமது நோக்கம் இந்த பிரச்சனைகளை தீர்த்து காணி உரிமையாளர்களிடம் அவர்களுக்கு சொந்தமான காணிகளை வழங்க வேண்டும் என்பதாகும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மக்களுக்கு சொந்தமான எதையும் பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதேவேளை 1972 ஆண்டின் நில அளவையில் படம் ஒன்றில் இந்த விகாரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே விகாரைக்கு சொந்தமான காணி அளவை விகாரைக்கு வழங்கிவிட்டு மக்களுக்கு சொந்தமான காணியை மக்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் மக்களுக்கு சொந்தமான காணிகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும், விகாரைக்கு சொந்தமான காணி பிகாரைக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பில் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் முதற்கட்ட தீர்மானத்தை எடுக்க முடியும் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு முறையான நில அளவை செய்து அவரவர் காணிகளை பிரித்து ஒப்படைப்பது எமது நோக்கம் என்றும் அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த விடயத்தை புத்த சாசன அமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதோடு இன்னும் ஒரு செய்தியை நான் உங்களோடு இணைத்துக் கொள்கின்றேன். அதாவது பிரித்தானியாவிலே உமா குமாரன் ஒரு அமைச்சராகி இருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட அவர்தான் இப்பொழுது பிரித்தானியாவிலே அமைச்சராகி இருக்கிறார். பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி பெர்ஹாமின் அமைச்சரவையிலே தான் இந்த ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த உமா குமரன் வெளியுறவு மற்றும் பொதுநலவாய அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்காட் போர்டு மற்றும் போ தொகுதிகளில் தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த 2024
தெரிவு செய்யப்பட்ட இவருக்கு முதல் முறையாக அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளமை பிரித்தானியாவில் உள்ள ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்ததாக சொல்லப்படுகிறது. ஈழத்தமிழ் பூர்வீகத்திலே முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு முதலாவது உறுப்பினராக உமா குமரன் ஸ்ரீலங்காவின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒருவராகவும் இருக்கின்றார். அவர் முதல் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே அவரின் தாய் தந்தையர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஆனால் இவர் பிறந்தது லண்டனிலே. அவர் அங்கு பெற்ற வாக்குகள் 11,634 வாக்குகளை அங்கே பெற்றிருக்கின்றார். 2024 ஜூலையிலே ஜூலை 4ஆம் திகதி அவர் எம்பியாக ஆகியிருக்கின்றார். லிபரல் பார்ட்டி கட்சியிலே தான் அவர் எம்பியாக இருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு பெருமையான விடயம்தான். அதாவது லண்டன் இங்கிலாந்து பெற்றோர் இலங்கை தமிழ் அகதிகள் இலங்கை உள்நாட்டு போரின் போது யாழ்ப்பாணத்தில் இருந்து 1980களிலே அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர் குயின் மேரி யூனிவர்சிட்டியிலே தான் அவர் கல்வியை கற்றிருக்கின்றார். பல விடயங்களுக்கு அவர் குரல் கொடுத்திருக்கிறார். காசா விடயத்திலே அவர் குரல் கொடுத்திருக்கின்றார். அதே போன்று தமிழ் மக்கள் விடயத்திலே பல்வேறான விடயங்களிலே அவர் குரல் கொடுத்திருக்கின்றார். உண்மையிலே தமிழர்கள் சார்பாக அவருக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நல்லது அன்பு சொந்தங்களை, மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்புடன் சக்திவேல். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.